ஹலோம்மா. ஆ ம்மா நான் காலேஜ் முடிச்சோனே எனக்கு வேலை கிடச்சிச்சும்மா. இனிமேல் நீங்கள் வேலைக்கே போக தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோம்மா. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பசங்க ரூமால் போய்ட்டல, இப்போ சார்ஜர் போட்டுக்கோ. நான் வேறு ஹலோ மச்சான், நம்ம ஃப்ரெண்டுக்கு வேலை கிடச்சிச்சுடா. அதனால ஈவினிங் சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சிருக்கான், வந்துருண்ணா. நைட்டு பார்ட்டி இதுடா, ரூமுக்கு வந்துரு. ஃப்ரெண்டுக்கு வேலை கச்சிச்சுடா. சரிடா. ஆ சரி ஓகேடா, பாய். மச்சான், இங்கே தான்டா கேக் கட்டிங்கு. ஏதோ என்னால் முடிஞ்சது வீட்டில் இருந்த லைட்லாம் எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு, கையில் வேற சுத்தமாக காசு இல்லை. சரி, அதனால தான் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சரி ஓகேடா. அப்போ நவீன்ரா? அவன் ராமா கூட்டின்னு வந்துடுவான்டா. என்னால் முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ஜிபே பண்ணிடுறேன் மச்சான். நீங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறேங்கடா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜிபே பண்ணுறேன்டா. சரிடா. அப்புறம் நம்ம என்னடா பண்ண போகிறோம்? தெரியலையே, நானே இப்போ தேர்னுக்கிறேன் வேலை. ஆ நம்ம கூட தான் சுற்றி நின்றான், அவன் மட்டும் வேலை கிடையாது. நம்மளாம் சும்மா தான் இருக்கோம். நானும் ஏதோ பார்க்கணும்டா. நீ ஏதோ பொறாமல பேசுகிற மாதிரி இதே. பேசுகிறேன். போ அப்போ தெரியும். என்ன மச்சான் புதுசாக இருக்கு? எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? டேய் என்னதுடா இது? பார்ட்டி. என்னடா இப்போ ஒரே ஒரு கேக் வச்சுக்கிறீங்க? உனக்கு அதுவே பெருசு. போ. சீ. ஹலோ பாய்ஸ். ஹாய்டா. ஹாய்டா. உனக்கு என்னப்பா நல்ல வேலை கிடச்சிருக்கு, அதான் ட்ரீட் வைக்கிறேன். நீ ஏடா? சரிடா, சண்டை விடாமல் சீக்கிரம் விட்டுடா. எனக்கு எங்கடா ட்ரீட்டு? நீ சம்பளம் ஓட்டுற நான் வைக்கிறேன். ஏய் மூட்டு வெட்டுறா. எது மூட்டி வெட்டா? டேய் என்னடா கேக் வெட்டும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு? அருண் கீழே போய் என்னன்னு பாரு மச்சி. டேய் இருங்கடா, நான் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன். ஏய் இருடா, நானும் வரேன். இருடா, அதோ வரேன்டா. யாரா அது? டேய் ராமே, ஏய் என்னடா ஆச்சு? எப்படிரா? கரண்ட் வந்தோடனே பார்த்துடா செத்து கிடக்குறான்டா. ஏய் என்னடா ஆச்சு? நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பண்ணிருக்கணும். யாருன்னு நீங்களே ஒத்துக்கோங்க. யாரா? அவங்க அம்மா. செத்து பேசுறா. ஹலோ. சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, அவன் இன்னும் வரல. வந்தால் அவன்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். மச்சான், நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டான்னு பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? லூசு மாதிரி பேசாதடா. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் நம்ம 4 பேர் தாண்டா தூக்கி உள்ளே போடுவாங்க. வெளியே யாரா இருக்காங்களா போய் பாடுறா. வெளியே ஃபுல்லாக ஆளுங்கடா, சமைச்சிக்கோட இப்போ போனா. சரி விடு, அப்போ நான் சொல்கிறேன் செய்யுங்க. அருண் அப்படியே அந்த இடத்த போட்டு அப்படியே மடிடா. இவனை எந்திரா. அவனை போய் அப்படிக்கா தூக்கு. அவனை கீழே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அந்த திட்டில் வச்சிடலாம். தூக்குங்க அவனை. ஏய் அந்த கையை உள்ள மடக்கி மடிடா அவனை. அப்படி வச்சுக்கிடா.
ஆமா ஒழுங்கா இல்லைங்கடா. ஏய் பாத்திரா தள்ளடா. செத்துட்டான். அதுக்கப்புறம் என்னடா? ஏய் நான் அவன் காலை புடிச்சிட்டேன்டா, பொறுமையா இருக்குங்கடா. ஏய் தலை என் பக்கம் இருக்குடா, பார்த்து பிடிங்கடா. ஏய் பாத்துடா. உயிரிழக்கு மொதல் போன வீட்டா இருக்கான், செத்தப்ப எப்படி இருக்கான் பாருங்கடா. ஏய் பாத்திரா. பாடியை இறக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறோம்? காலைல எழுந்துச்சி சீக்கிரம் வந்துடுங்க, பாடி எரிச்சிடலாம். சரிடா. சரி வாங்க ரூமுக்கு போகலாம். டேய் பாடி எங்கடா? ஐயோ இது யாரு? ஓ மை காட், பாடி யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அருணே, டேய் அருணே, எந்திரா. ஏய், என்னடா? பாடியை காணும்டா. ஏய் உன் ஆல் சைஸ் என்ன சொல்றா, நான் வாங்கி தரேன். டேய் அது இல்லடா, ராமோட பாடியை காணும்டா. என்னடா எங்கடா? சொல்ற? எனக்கு என்னமோன்னு தோணுது, நம்மள யாரோ இதை பண்ணியிருக்கணும். நீ சொல்றத பார்த்தா ஏதோ நான் தான் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. டேய் அவன் அப்படி சொல்லடா, திடீர்னு பாடியை காணும்னா நம்ம மேல தானே சந்தேகம் வரும். அவன் அந்த அர்த்தத்தில் சொன்னான். சண்டை போடாமல் இருங்கடா. கீழே போய் யார் ஃபஸ்ட்டு பாடி பார்த்தா? கீழே ஏதாவது கச்சுதா? ஆமாண்டா, தோ கீழே அது கிடச்சிதுடா. ஒரு க்ளவுஸும் ஒரு பிரேஸ்லெட்டும். டேய் என்னடா இப்போ வந்து சொல்ற? காட்டு. டேய் இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. டேய் அந்த சீனி எதுரா? நம்ம காலேஜ் சீனியர்ரா. அவன் கையில் ஒரு வாட்டி போட்டிருந்ததை நான் பார்த்தேன். நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் 2 பேரும் நம்ம ஃப்ரெண்டு பாடி எங்கன்னு தேடி போங்க. நீ நானும் அந்த சீனியர் தேடி போகலாம். சரி ஓகேடா. சரிடா. ஓகேவா? ஓகே. டேய் ராம்பாடி கண்டுபிடிச்சிருப்பாங்களாடா. டேய் இன்ன வரைக்கும் ராம்பாடி கிடைக்கலடா. இதோ பாடுறா, நம்ம ஃப்ரெண்டு சாஸ் ஜாலியாக இருக்கான்டா. அவன் ஏதாவது பண்ணுண்டா. வெயிட் பண்ணு.
பண்ணிடலாம், வெயிட்டாக பண்ணிடலாம். ஹலோ, நாளைக்கு நான் அங்கே வந்துடுறேன், நீயும் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துரு. அவன் எங்கெங்கே போயிருக்கான்னா, டீ கடைக்கு அதிகமாக போகிறான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறான். இன்றைக்கும் அந்த குப்பை கிரவுண்டுக்கு போயிருக்கான். அந்த குப்பை கிரவுண்டில் அதிகமாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே போடுறது தான் கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆ சரிடா. சரி, அப்போ நானும் அர்ஜுனும் கிளம்புறோம். அவன் இருக்கானா போய் பாரு. ம். இருக்காண்டா. இப்போ என்னடா பிளானு? பசங்களுக்கு கால் பண்ணு. ஃபோன் எடுங்கடா, எடுங்கடா, ஃபோன் எடுறா. ஃபோன் எடுக்கலடா. சரி வா. சரி விடு, அவனுக்கு பாடியை தேடிட்டு இருப்பானுங்க, அதனால தான் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சரி, இப்போ நம்ம என்னடா பண்ணலாம்? வா, நம்மளே பார்த்துக்கலாம். நாளாவலடா, அவன் ஆல்ரெடி கொலை பண்ணிக்கிறான், எனக்கெல்லாம் பயமா இருக்கு. ஏய், நம்ம ஃப்ரெண்டை சாவ வச்சுக்கிறாங்க, வா. சரி போனா வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொன்ன டைமில் எனக்கு காசு வரணும். அண்ணா, ஒரு நிமிஷம் இருப்பா, ம், ஓகே. உடனே எனக்கு காசு வந்தாகணும். என்னடா எங்களோட ஃப்ரெண்டை நேற்றுலேருந்து காணோம். நேத்துல இருந்தா? நேற்று கூட வீட்டில் பார்ட்டி வச்சுருந்தீங்களே. வீட்டில் பாட்டியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ நாங்கள் எதுக்கு வந்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். புரியலையே. என்ன திதி? சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே ஏறுறா, வரேன். ஒரு வாட்டர் பாட்டில்ண்ணா. வாட்டர் பாட்டிலா? இந்தா, தண்ணியை குடி. மூஞ்ச கழுவிட்டு வந்துரு. ஓகேவா? ம். வா போகலாம். நேற்று இன்னொரு ராமன் உன் கூட இருந்தான். சே, நேற்று வச்ச பாட்டினால இப்போ அவன் இல்லை. அவனை போட்டதே நான் தான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. கேரு. அவனை போட்டதே நான் தான். நீயா? எப்படி போட்டேன்னு தெரியுமா? இந்த கையால் தான் சதக்கு சதக்குன்னு குத்தன. அப்போ நான் சீனியரை போட்டது
அது என் லிஸ்ட்லே இல்லை. அவனா வந்து மாட்டிக்கினான். அவன் செயின் எடுத்துன்னு வந்து குத்தான். நான் லைட்டாக ஏற்றி விட்டேன். நீ சூடாகி போய் போட்ட. இப்போ போய் நான் பசங்கிட்ட சொல்லிட்டா? போய் சொல்லு. நீ சொல்கிறத நம்புவாங்களா, நான் சொல்கிறத நம்புவாங்களா? நீ போட்டன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் போட்டது யாருக்காவது தெரியுமா? ஏய், ஒரு நிமிஷம் உட்காரு. அதுக்கு நான் உன்னை சொல்ல ஒன்றும் இல்லை. என்ன பண்ண போற? எதுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸை சாவடிக்கிறான், எதுக்கு இவன் சீனியர் சாவறான், இது எதுவுமே புரியலையா? சீசன் 2 பாரு.